வெளி தூய்மை, அகத்தூய்மை. கடவுளை ஆராதிப்பதும் வணங்குவதும் நம் அகத்தூய்மையிலிருந்து வர வேண்டும். வெளிப்புற சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாம் நம் உள்ளத்தில் இருப்பதை வெளிப்படுத்த வேண்டும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இது நம்முடைய தமிழ் சொற்றொடர். ஆனால் இப்பொழுது நாம் வாழுகிற உலகத்திலே அகம் வேறு புகம் வேறாக காட்டக்கூடிய தகவல் தொடர்பு சாதனங்கள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்துவிட்டது. ஆனால் இதையெல்லாம் நம்முடைய வழிபாட்டுக்கு, கடவுள் ஆராதனைக்கு பொருந்தாது. கடவுள் நம் உள்ளத்தை நன்கு அறிவார். எனவே உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டு கடவுளை மன்றாடுவோம். முதல் வாசகத்தை மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். சாலமோன் அரசர் கடவுளிடம் எப்படி மன்றாடுகிறார் என்று பாருங்கள். அதுதான் உள்ளத்தின் வெளிப்பாடு. பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய வெளிவேடம் அல்ல, உண்மையான இயேசுவின் சீடனுடைய உள் மனம் கடவுளை ஆராதிப்பதிலும் வழிபடுவதிலும் வெளிப்பட வேண்டும். அது பிறர் நலத்திலும் பிறர் அன்பிலும் கூட வெளிப்படும். இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக.